வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 1. அழகியதோர் காலை பொழுது. மார்கழி மாத காலை பொழுதை மெருகேற்றும் வகையில் தன் வெண்புகையை ஊரெங்கும் பரப்பிவிட்டு தன் தோழியான மேகத்தின் துணை கொண்டு சூரியனையே மறைத்திருந்தது அக்குளிர். ஆனால் மெல்லியவள் தேகத்தை ஊடுருவி வருவதற்கு அந்த தங்க கதிரோனுக்கு கடினமா என்ன? தன் பளபளத்த கதிரொளியால் மெல்ல மெல்ல வெண்புகையை தூசி போல் தட்டிவிட்டு பூமியின் ஜீவ உயிர்களுக்கு அந்த அழகிய தொடக்கத்தை எடுத்து காட்டியது சூரியன். தன்னறை மெத்தையில் குளிருக்கு அணைவாக போர்வையை தலைவரை போர்த்திக் கொண்டு தலையணையை கட்டிக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் தன் கல்லூரி பேராசிரியருடன் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தாள் அவள். தூக்கத்தில் சண்டையா? ஆம், தூக்கத்தில்தான். ஆனால் தூக்கத்தில் பிறக்கும் புத்துலகமான கனவு லோகத்தில் பலத்த சண்டையில் ஈடுபட்டிருந்தாள். பின்னே நேரில் சண்டையிட்டால் இனி கல்லூரி என்பதே கனவாகி விடும் அல்லவா? சரி சரி, நல்ல தூக்கத்துல இருக்கிறா. எழுப்புனா நமக்கு தான் அடி விழும். இவளை எழுப்புறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு ஹோம் டூர் போயிட்டு வருவோம். சலசலத்துக் கொண்டிருந்த அந்த தென்காசி மாவட்டத்தின் குட்டி தெருவில் பல்வரிசை போல் அணிவகுத்திருந்த அழகிய வீடுகளின் ஓர் வீடு அமிர்தா இல்லம் என்ற பெயர் பலகையை தாங்கி இருந்தது. அதற்கு பக்கத்து வீடுதான் நம் நாயகியுடைய வீடு. ஒரு சமையலறை, படுக்கையறை, கூடம், மாடியில் 2 அறை, அதற்கு மேல் தளத்தில் வத்தல் மற்றும் வடகம் காய வைப்பதற்கு ஓர் மொட்டை மாடி கொண்ட அளவான வாடகை வீடு அது. தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரியும் காயத்ரி மற்றும் தனியார் வங்கி ஒன்றில் கிளார்க்காக பணிபுரியும் குணசேகரனின் அழகிய கூடலில் அவர்களுக்கு அரும்பெரும் முத்தாய் முளைத்த செல்வங்களே அஞ்சிலை மற்றும் அர்ஜுனன். அஞ்சிலை முதுகலை மருந்தகம் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவியாக தன் படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்க, அர்ஜுன் இளநிலை பொறியியல் 3ஆம் ஆண்டு மாணவனாக தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டுள்ளான். இதுதான் இவர்களது குடும்பம் என்று எளிதாக கூறிவிட இயலாது. அம்மா வழி பாட்டி, ஒரு மாமா, அவரது ஒரே மனைவி மற்றும் 11ஆம் வகுப்பு பயிலும் ஒரே மகள் என்று சுருக்கமாக முடிந்த ஒரு சொந்தமும், அப்பா வழியில் 2 அத்தைகள், ஒரு சித்தப்பா என சிறு பெரிய குடும்ப சொந்தமும் உள்ளனர். சரி சரி, நம்ம குடும்ப வரைபடத்தை மூடி வச்சுட்டு வாங்க இந்த ஸ்லீப்பிங் பியூட்டிய போய் பாப்போம். குளிருக்கு அணைவாக உறங்கிக் கொண்டிருந்தவள் போர்வையை விருட்டென உருவி, ஏ கும்பகரணி, மணிய பாத்தியாடி? காலேஜ் போகணும். இதுக்குதான் நைட்டே சீக்கிரம் படு சீக்கிரம் படுன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அவனை பாரு, காலையில எவ்வளோ சீக்கிரம் எழுந்து படிச்சு காலேஜுக்கு ரெடி ஆகுறான். இத்தனைக்கும் அவனுக்கு மதியம் தான் எக்ஸாமு. நீயும் தான் இருக்கியே என்று கத்தியபடியே போர்வையை அவர் மடித்து வைக்க மெல்ல அசைந்து கொடுத்து திரும்பி படுத்தாள். இந்த தூங்கும் முகத்தினை அவள் அன்னையிடமிருந்து காக்க ஆண்டவன்தான் வரவேண்டும் என்றாலும் அவர் அதற்கு தயாராகவில்லை. ஏனென்றால், அந்த கடவுள் இருக்காரே, போயும் போயும் உன்னை போல தூங்கு மூஞ்சிய எனக்கு கொடுத்து தினமும் என் தொண்டைய வறண்டு போக வைக்கிறாரு. அவருக்கு அச்சோ அம்மான்னு எவ்வளவு பூஜை பண்ணிருப்பேன். நல்லா கொடுத்தாரு புருஷனும் புள்ளக்குட்டியும் என்றவர் பேச்சில் மேலோகத்திலிருந்து உறங்குபவளை எட்டி பார்த்து, பாதகத்தி, என்னால வீட்டுக்குள்ள மழையடிக்க முடியாதுன்னு தெனாவட்டுல எப்படி தூங்குறா பாரு. இதுல உங்க அம்மா மூச்சுக்கு 300 தடவை எண்ணெய போட்டு உருட்டுறா என்று புலம்பிக் கொண்டார். மகள் முதுகிலேயே 2 போட்டவர், இப்ப எழப் போறியா இல்லையா என கத்த, தட்டி கொடுத்தது போல் தடவி கொடுத்து கொண்டு எழுந்து எட்டூருக்கு கொட்டாவி விட்டபடி சோம்பல் முறித்தாள். அன்னையின் பாசமான முகம் கண்டு பிரகாசித்து சிரித்தவள், எந்தா காயு, காஃபி எவட? ஞான் களைச்சு போயி ஒரு காஃபி குடிச்சாதான் என்ற மொழி தெளியும் என்று அறியாத மலையாளத்தை கொலை செய்த திருப்தியுடன் கூற, காதலான பார்வையுடன், எழுந்தது 8 மணிக்கு, இதுல அது ஒண்ணுதான் குறை. பரீட்சை இருக்குடி,
போய் பல்ல கில்ல தேய்ச்சி குளிச்சிட்டு வா என்றார். அட, சொல்ல மறந்துட்டனே என்றவள் தன் கட்டில் அருகே இருந்த கபோர்டை திறந்து ஒரு மாத்திரையை எடுத்து அன்னையிடம் நீட்ட, என்னது இது என எரிச்சலுடன் வினவினார். பிரஷர் மாத்திரமா? இன்னைக்கு காலையில காலேஜ் இல்ல. மத்தியம்தான்னு நான் சொல்ல மறந்தத சொல்லி, அத கேட்டு நேத்தே சொல்ல என்னன்னு நீ கடுப்பாகி, அதுக்கு 4 திட்டு திட்டி, டென்ஷன் ஆகி, உன் பிபி ஏறிட்டா என்ன செய்ய? அதான் இந்த மாத்திரை என நீளமாக பேசி, பாவியாய் கண் சிமிட்டிய மகளை முறைக்க முயன்று சிரித்து விட்டார் அந்த அப்பாவி அன்னை. தலையணையை தூக்கி அவள் மீது வீசியவர், போய் ரெடி ஆகிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு கிளம்பு என்று கூறிவிட்டு போக, ஷப்பா என்று பெருமூச்சுடன் சாய்ந்தாள். தன் அலைபேசியை எடுத்து பார்த்தவள், மணி 7:40 தானா? 8ன்னு சொல்லி எழுப்புனாங்க. ம், பிராக்டிகல் மம்மி. சரி, நமக்கு நல்லது தானே என மனதோடு பேசிக் கொண்டவள் சென்று காக்காய் குளியலை முடித்து தயாராகி தனது பையை சரிபார்த்தபடி கீழே இறங்கினாள். மணி 8:10 என்பதைக் கண்டவள் சென்று ஒரு டப்பாவில் உணவை அடைக்க, ஏய் என்ன அஞ்சு என காயத்ரி கேட்டார். அமைதியாக உணவை அடைத்து தன் பையில் வைத்தவள், காலையில உன்கிட்ட எக்ஸ்ட்ரா திட்டு வாங்க வேணாம்னு மதியம் காலேஜ்னு சும்மா சொன்னேன். காலையில தான் காலேஜ், நான் வரேன் என்றவள் அடுத்து அன்னையின் தீப்பார்வையை நோக்க அங்கில்லை. வெளியே பால்கனி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த தம்பியின் தலையை கலைத்து, வாய்டா உடன்பிறப்பு என்று அவள் கூற, ஆல் த பெஸ்ட் அஞ்சு என்றான். சிறு புன்னகையுடன் கிளம்பியவள் அடித்து பிடித்து பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து சேர, அவளை அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்த அவளது உற்ற தோழி சாய்ஸ்ரீ, அடி பலமோ என்றாள். அதில் ஒரு வெற்றி சிரிப்புடன் தன் இல்லாத காலரை தூக்கிவிட்டு கொண்டு, பதில் பேச கூட கேப் கொடுக்காம பறந்து வந்துட்டோம்ல என அஞ்சு கூற, வாய்விட்டு சிரித்த சாய், பஸ்ஸ விட்டுடுவியோன்னு நினைச்சேன் என்றாள். ஆத்தி, உன் எண்ணம் போன போக்க பாரு, விளக்கென்ன என அஞ்சு திட்டுகையில் பேருந்து வந்துவிட, அடுத்த 1 மணி நேர பயணத்தில் உண்டு முடித்து படித்ததை ஒருமுறை வாசித்து பார்த்து கொண்டாள். அங்கு அந்த இயற்கை உரம் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் கைகளில் கையுறை, முகத்தினில் மாஸ்க் மற்றும் தலைக்கவசம் அணிந்து கொண்டு உரம் தயாரிக்கும் பிரிவில் தனது பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்தான் ருத்ரன். 28 வயது இளைஞன் அவன். பார்ப்பதற்கு சிக்ஸ் பேக்ஸ் தேகம் கொண்ட ஜிம் பாடி எல்லாம் இல்லை என்றாலும் 6 அடிக்கு சற்று கூடுதலான உயரம், திராவிட நிறம், உயரத்திற்கு ஏற்ற உடல்வாகு என கச்சிதமாக தான் இருந்தான். பல பெண்களால் கவரப்பட்ட, கமரக்கட்டு இல்லை என்றாலும் 4 பெண்களையாவது நொடி பொழுதில் திரும்பி பார்க்க வைக்கும் அழகில் இருப்பவனது தோற்றத்தை சுருக்கமாக சொல்ல போனால் சாதாரணமான இயற்கையான அழகு கொண்ட ஆண்மகன். உடன் பணிபுரிவோர் அனைவருக்கும் தன் நல்ல பண்பாலும் கலகலப்பான குணத்தாலும் நெருக்கமானவனாகவே இருப்பவன். தப்பு என்று வந்துவிட்டால் அதை தட்டி கேட்கவும் தயங்க மாட்டான். நேரத்தின் ஓட்டத்தோடு தன் பணியை முடித்து வெளியே வந்தவன், மூர்த்தி அண்ணா இன்னும் கிளம்பலையா என்று உடன் பணிபுரிபவரிடம் வினவ, இதோ கிளம்பிடன் தம்பி என்றார். சிறு தலையசைப்புடன் விடைபெற்று தனது வண்டியில் வீட்டை அடைந்தவன் வீட்டு வாசலில் கை கால்களை கழுவிவிட்டு உள்ளே வர, ருத்ரா, என்னப்பா இன்னைக்கு இவ்ளோ நேரமாச்சு, மதியம் சாப்பிட கூட வரல என்று வாஞ்சையுடன் வினவினார் மகாலட்சுமி. கொஞ்சம் வேலைம்மா, முடிச்சிட்டு வரலாம்னு தான் என்றவன் சென்று தட்டை எடுத்து வந்து அமர மகனுக்கு உணவை பரிமாறினார். ரூபி வந்துட்டாளாமா என்று ருத்ரன் வினவ, நானெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தூங்கி எழுந்தாச்சு என்றபடி வந்தால் அவனது செல்ல தங்கை ரூபினி. பேசி சிரித்து ஒருவரை ஒருவர் வாரிக்கொண்டே அவனது உணவு வேலை செல்ல, மகன் மற்றும் மகளின் கலகலத்த பேச்சில் சிரித்து கொண்டே அவர்களை பாசத்துடன் பார்த்தார் மகாலட்சுமி. மகாலட்சுமி கதிர்வேலன் தம்பதியரின் அழகிய வாழ்வின் செல்வங்களே ருத்ரன் மற்றும் அவனை விட 6 வயது இளையவள் ரூபினி. ருத்ரன் விவசாயம் மற்றும் உரம் தயாரிப்பில் தனது படிப்பை முடித்துவிட்டு ஓர் உரம் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிபுரிகிறான். சொந்தமாக ஒரு இயற்கை உரக்கடை துவங்க வேண்டும் என்பதுதான் அவனது ஆசை. ஆனால் கல்லூரி காலத்திலேயே தந்தையை இழந்தவனுக்கு குடும்பத்தின் பொறுப்பு மொத்தமும் தனதாகிட, சொந்த நிலம் வைத்து விவசாயம் செய்து கொண்டிருந்த தந்தையின் நிலத்தையே குத்தகைக்கு விட்டவன், கல்லூரி நேரம் போக பகுதி நேர வேலையும் செய்து
குடும்பத்தை நடத்தி வந்தான். 4 வருடங்கள் முன்பு வேலை கிடைத்து அளவான சம்பாத்தியத்தில் அழகான குடும்பத்தை நடத்தி வருபவன் தன் தங்கையையும் அவள் ஆசைப்படி அக்கவுண்டன்சி படிக்க வைத்து பார்த்துக் கொள்கிறான். ஏன்பா, நம்ம விஜி பாப்பாக்கு மாப்பிளை பார்த்திருக்காங்க. பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்களாம். நம்ம விஜிக்கும் புடிச்சிருக்கான். அவங்க வீட்லயும் சம்மதமா. அடுத்த மாசம் நிச்சயம் வச்சுக்க போறதா சொல்லிருக்காங்கப்பா. உங்க அப்பா இருந்தா செய்யறத நம்ம செய்யணும்டா கண்ணா என்று மகா கூற, ஆமா, இப்ப அது ரொம்ப அவசியம்தான் என உச்சக்கட்ட கோபத்துடன் கத்திவிட்டு விருட்டென ரூபினி எழுந்து சென்றாள். தங்கையை புரியாமல் பார்த்தவன் அன்னையை பார்த்து, என்னம்மா என்க, அவரும் மகனிடம் இது பற்றி பேச விரும்பாததால், அது அவ கிடக்குறாப்பா. உங்க அத்தை வந்து காலையிலேயே எல்லாம் பேசிட்டு பத்திரிக்கை அடிச்சிட்டு முறையா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க என்றார். சரிம்மா, பண்ணிடலாம் என்றவன் சென்று கை கழுவி விட்டு தங்கையின் அறைக்கதவை தட்ட, வா வா என உள்ளிருந்தபடி கூறினாள். உள்ளே வந்தவன், ஏய் என்ன ரூபி, உனக்கும் விஜிக்கும் ஏதும் சண்டையா என்று வினவ, ஏன்னா உனக்கு விஜய கட்டி வைக்கிறதா அத்தை முன்ன பேசினதெல்லாம் தெரியாதா? எதுக்கு தெரியாத மாதிரியே எக்ஸ்பிரஷன் கொடுக்கற என்று வினவினாள். ஏய் லூசு, அதுக்கா இவ்ளோ கோபம்? அம்மா முகத்த பார்த்த இல்ல, இப்படியா முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டு எழுந்து வருவ என பொறுப்பான அண்ணனாக தங்கையை கடிந்து கொள்ள முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சாரி என்றாள். சிரித்தபடி அவள் அருகே அமர்ந்தவன், ஏ ரூபி, அத்தை தான் பேசுனாங்க. நான் விஜய அப்படி பார்க்கவே இல்ல என கூற, அட போண்ணா, இதெல்லாம் பழைய டயலாகு. ராதகத்தி தான் அத்தான்னு வந்து உருட்டிட்டு அப்படியே டேக்கா கொடுத்துட்டா என்றாள். ரூபி, இப்படியெல்லாம் யாரோட கேரக்டரையும் தப்பா பேசக்கூடாது என மீண்டும் சற்று காட்டமாக ருத்ரன் கூற, அண்ணா உனக்கே தெரியும் நான் விஜயோட எவ்ளோ க்ளோஸ்னு. அத்தை பொண்ணுங்கிற ஒட்டுதலை விட அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு போல அண்ணா. அத்தை விஜய உனக்கு கட்டித்தர ஆசை இருக்குன்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா காலையில அத்தை வந்து பேசினதா அம்மா சொல்லவும் ரொம்ப கடுப்பாகிடுச்சு. அதான் விஜிக்கு ஃபோன் அடிச்சேன் என்றாள். எது, ஃபோன் அடிச்சியா? ஏய் என்ன சொன்ன ரூபி என்று ருத்ரன் வினவ, என்ன விஜய் அத்தை இப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஆமாடின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றா. அவங்க வீட்டுக்கு ஒரே பையனா, நல்ல சம்பாத்தியமா என்று அவள் கூறுகையிலேயே அவனுக்கு தன்னை ஏன் தவிர்த்தனர் என்ற காரணம் புரிந்து போனது. அவ சந்தோஷமா பேசவும் உனக்கு சண்டை போட தோணல. சரின்னு வச்சுட்டேன் என்று அவள் அண்ணன் தோள் சாய தங்கை தோளில் கை போட்டு, விடு ரூபி, நாங்க 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் விரும்பி ஒன்னும் இப்படி நடக்கல. அப்புறம் என்ன பிரச்சனை என்றான். புரியாத போல பேசாதண்ணா, உனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கல? காரணம் நான் தான் என்று ரூபி கூற, ஏய் என்ன லூசு போல பேசுற என்றான். அவள் கண்களில் மெல்லிய நீர்ப்படலம் உருவாக, இல்லண்ணா, நான் தான். அப்பா இருந்திருந்தா இப்படிலாம் ஆகிருக்குமா அண்ணா? அப்பா இல்ல, ஒரே பையனோட சம்பாத்தியம். அதுல முக்கிய காரணம் என் படிப்பு செலவு. எனக்கு நாள பின்ன செய்ய வேண்டிய அத்தனை செலவும் மொத்தம் நீதான் செய்யணும். அதான் பிரச்சனை அண்ணா. என் படிப்பு செலவு இருக்கறதால தானே நீ கூட இன்னும் உரக்கடை தொடங்காம இருக்க என்றவளுக்கு கண்ணீர் கன்னம் தாண்டி வழிந்தது. ஹே ரூபிமா, எதுக்கு இப்படிலாம் சொல்ற என்று அவன் வினவ, இல்லண்ணா, உன் சம்பாத்தியம் நம்ம குடும்பத்துக்கு போதுமானதா தான் இருக்கு. ஆனா நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம்னு வரும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டி வரும். அதான் அவங்க உனக்கு விஜய கட்டி வைக்கல. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குண்ணா என்று அழுதாள். தங்கையை மென்மையான புன்னகையுடன் பார்த்தவன், ரூபி, அவங்க யோசிச்சதுல என்ன தப்பு இருக்கு? யோசிக்காம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு எதுவும் பிரச்சனை வரத்துக்கு இது எவ்ளோ நல்ல முடிவு. நாளைக்கு எல்லார் நிம்மதியும் கெடாம இருக்கணும் தானே. நீயே யோசி ரூபி. நாளைக்கு உன்னை கட்டி கொடுக்கும் இடம் உன்னை வச்சு பாக்குற அளவு வசதியா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் தானே என்க. அவனை நிமிர்ந்து பார்த்தவள், ப்ளீஸ்ண்ணா, இப்படி வசதிய பார்த்து ஒருத்தரோட மனச காயப்படுத்திடாத. உன்னை போல நல்ல குணம் இருந்தா போதும்ண்ணா. என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்ச உனக்கு என்னோட சம்பாத்தியத்தை கொடுக்க அவங்க சம்மதிக்கணும்ண்ணா என்றாள். தங்கையின் கண்ணீரும் பேச்சும் அவன் கண்களையும் கலங்கவே செய்தது. இருந்தும் கண்ணீரை கண்ணோடு வைத்துக்கொண்டு, ரூபி, நீ ஏதேதோ யோசிக்கிற. எனக்கு என்னமோ இந்த டாடிஸ் லில் அப்பா ஞாபகம் வந்து அழுகுறான்னு தோணுது என பேச்சை மாற்ற அவனை அணைத்துக் கொண்டு, நோ, அதான் நீ இருக்கியே என்றாள். அத்தனை நேரம் கண்ணோடு இருந்த கண்ணீர் அவன் கன்னத்தை இதமாய் தீண்ட தங்கையின் தோள் தட்டி, ஹே ரூபி, இது நம்ம விஜி கல்யாணம். இப்படிலாம் ஏதாவது யோசிச்சா
உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேரேஜ எப்படி என்ஜாய் பண்ணுவ?" என்க அவனை நிமிர்ந்து பார்த்து கண்ணீரை துடைத்தவள், "உனக்கு நான் பாக்குறேன்னா, விஜய விட ரொம்ப நல்ல பொண்ணா பாக்குறேன்" என்றாள். சிரித்தபடி முகத்தை துடைப்பது போல் தன் கண்ணீரை துடைத்தவன் சரி என்பது போல் தலையை ஆட்ட, "லவ் யூ ண்ணா" என்று அவனை கட்டிக் கொண்டாள்.